கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷூ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அப்போ டாக்டர் நீங்கள் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ட்வின் பேபிஸ்க்கு அப்படின்ட்டு சொன்னதும் அவர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்டெப் மதர் ஒரு ஓல்மேனுக்காக அங்கே விற்க வந்திருக்காங்க. மதர் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும், நீ ஒன்றும் என் சொந்த பொண்ணு கிடையாது, இத்தனை நாள் உன்னை நான் ஏன் வளர்த்தேன் தெரியுமா, இதுக்காக தான் எனக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கட்டும் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்க பிரதர் அவங்க அம்மாவுமே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அந்த பர்சன் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, நான் வந்து உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததுமே ஹீரோயின் பாட்டில் எடுத்து அங்கே தலையில் அடிச்சுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடினதுமே இந்த ஆளுமே பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோ ஜியானை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ 2 கேர்ள்ஸோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உள்ளே வந்துட்டுருக்கான். அவன் ஒரு ப்ளே பாய் இமேஜை வந்து உருவாக்குறதுக்காக தான் இப்படி வேலை பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவங்க பாட்டி கால் பண்ணி நீ என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்துறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு அவன் அந்த பொண்ணுங்களுக்கு காசை கொடுத்துட்டு அனுப்பி வச்சிடுறான். நீ வந்துட்டு ப்ளே பாய் மாதிரி இப்படி சுற்றிட்டு இருந்தேன்னா உனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்ற சொன்னதும், பாட்டி ஃபஸ்ட்டு யார் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேமா எஸ்கேப் ஆகுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே அங்கே வந்து இடிச்சுடுறா. அங்கே அந்த ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போய் வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஏன்னா ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன், ஸோ அவன் முன்னாடி யாருமே வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் அப்போங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ட்ரக் ஆகிருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொன்னதும், ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஏய் நீ என்ன பண்ணிட்டுருக்க, உனக்கு ஏஜ் எவ்வளோ ஆகுது அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே எனக்கு ஏஜ் எல்லாமே கரெக்ட் தான், நான் அடால்ட் தான் அப்படின்ற சொன்னதும் ஹீரோவுமே அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டே நான் பேசாமல் இந்த பேபி அபார்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், நீங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் அபார்ஷன் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. என்னாச்சு அப்படின்ற சொல்லி கேட்டதும் அங்கே வந்துட்டு அவர் ரொம்ப பயமாக இருக்கிறத பார்த்துட்டு சரி நான் மெடிசன்லாம் எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து அபார்ஷன் பண்ணிக்கிறதுனா உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற சைட் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நான் இப்போ என்ன தான் பண்ண போகிறனோ, நானே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன், இப்போ பேபிஸை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது ரிப்போர்ட் கீழே அங்கே பறந்து வந்து விழுந்துடுது. ஹீரோயின் வேமா அதை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே காருக்கு முன்னாடி வந்து விழுகும்போது அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் லின்னோட சேர்ந்து வந்துட்டுருக்கான். அவனங்க பார்த்துட்டு இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஐயோ இவனா இங்கே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோவுமே அவளை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு அவள் பேசுறதுக்காக இறங்கி வந்ததுமே இவ வேமா ரிப்போர்ட்டை தூக்கிட்டு பயந்து வேமா அவள் அரண்டடிச்சு ஓடி போயிடுறா. பிறகு இங்கே பாரில் காமிக்கிறாங்க. லின்ட்டு அவங்க கசின் சொல்கிறான் அவர் வந்து 3 months வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையுமே வந்து டேட் பண்ணதா சரித்திரமே கிடையாது, ஆனால் இப்போ உன் கூட டேட் பண்ணி 4 months ஆயிடுச்சு, ஸோ அவர் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம், நீ பேசாமல் ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் ப்ரெக்னென்ட் ஆயிரு அப்படின்னா வந்துட்டு அவர் உன்னை மேரேஜ் பண்ணிக்குவார் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் நான் போய் என்னத்தை போய் பண்ண முடியும், அவன் பக்கத்துலேயே வந்துட்டு வர மாட்டானே, இப்போ வரைக்கும் அவன் யாருமே கிஸ்ஸே பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்ண சீன்லாம் ஞாபகப்படுத்திட்டு அங்கே அந்த ஒயினை கீழே ஊற்றுனதுமே அந்த லின் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. என்ன தெரியும் தான் நீ என் மேலே வந்துட்டு ஒயின் பண்ணுற மாதிரி வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுவேன்னு சொன்னதும் அவங்க சாரி கேட்டதுமே அந்த மேனேஜர் நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே அடித்து அவங்க வண்டி போட்டு மன்னிப்பு கேட்க வச்சுட்ருக்கான். மிஸ் லின் நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிடுங்க, நீங்கள் வந்துட்டு சார்ட்டை மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்களோட பாரவை இழுத்து மூடிடுவார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவள் உங்களுக்கு என்னோட மரியாதை என்னன்னு தெரியுதுல்ல, இப்போ நான் வந்துட்டு என்ன ஆசைப்படுவேன்னு தெரியல அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு இவளை இப்போவே ஃபயர் பண்ணுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவளை அங்கே டச் பண்ணி பேசும்போது எவ்வளோ தைரியம் தான் நீ என் மேலே வந்துட்டு கையை வச்சு பேசுவேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விடுறா. ஒயினை தூக்கி அங்கே மேலே ஊற்றி விடும்போது நம்ம ஹீரோ வேமா வந்துட்டு அவளை அங்கே பிடிச்சி காப்பாற்றி எழுறான். அவன் மேலே அங்கே ஒயின் ஃபுல்லாமே பட்டுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இந்த மேனேஜர் வேமா வந்து சாரி இந்த லேடி வந்துட்டு அங்கே மேடம்கிட்ட தேவையில்லாமல் வந்து வம்பிழுத்துட்டு இருந்தாங்க, நான் வந்து இப்போ அவங்கள ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு இவன் என்ன பண்ணுவானோன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த லின்மே இவ வந்து நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் என்ன மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதனால தான் இவளுக்கு பனிஷ்மெண்ட் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கார்பேஜ் எல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அவங்க இருந்து போகும்போது அப்போ அங்கே நீங்கள் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதில்ல அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சதுமே அவங்க ஃப்ரெண்டு இந்த மேனேஜர் வந்துட்டு ஃபயர் பண்ணியாச்சு உன்னை அடிச்சு இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த லின்னுக்கு வந்து ரொம்ப வந்து பயமாயிருது. உடனே வந்து ட்ராமா போடுறா இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை பார்க்குறதுக்காக தான் உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க நம்ம போய் மீட் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே
சொன்னதுமே, "இப்படி என் மேல வந்து நீ கை வைக்கிற வேலை வைக்காத. இதுக்கப்புறம் உனக்கு எனக்குமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. இதோட இது கட் ஆயிருச்சு" அப்படின்ற சொல்லிட்டு அவள பிடிச்சு அவ அங்கேருந்து இழுத்துட்டு போனதுமே, அவளுக்கு அங்க ரொம்பவே ஷாக் ஆயி போயிருது. நம்ம ஹீரோயின், "ப்ளீஸ் நீங்க என்ன விட்டுருங்க. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்க முன்னாடி வரவே மாட்டேன்னு" சொன்னதும், "இப்ப நீ வந்து என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதும், "என்னோட பேக் எடுத்துட்டு நான் என் வீட்டுக்கு போகணும்னு" சொன்னதுமே, அவங்க ஃப்ரெண்டு பேக்க கொண்டு வந்து குடுக்குறான். ஹீரோயின் அவன் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவனோட கோட்லாம் அங்க ரிமூவ் பண்ணதுமே, அவ ரொம்ப பயந்து போயிட்டு, "நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்ற சொல்லிட்டு இங்க கேட்டதும், "இதுக்கு முன்னாடி என்ன பண்ணமோ அத தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். உனக்கு என்ன புரியலையா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். இப்ப ஹீரோயின், "தயவு செஞ்சு நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்ற சொன்னதும், "அப்புறம் ஏன் இந்த மாரி இடத்துல வந்துட்டு இங்க ஒர்க் பண்ணிட்டுருக்க? இங்க ஒர்க் பண்றது ரொம்ப டேஞ்சர்னு உனக்கு தெரியுமா இல்லையா? நான் எப்ப பார்த்தாலும் உன்ன வந்து காப்பாத்திட்டா இருக்க முடியும்" அப்படின்ற சொன்னதும், "இல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாரி வந்து இங்க ஒர்க் பண்ண மாட்டேன். 2வது உங்க முன்னாடியே நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறேன்" அப்படின்றத சொன்னதும், "நீ ப்ராமிஸ் எல்லாம் பண்ண வேணாம். இப்படி இடத்துல வந்துட்டு மாட்டிக்காத" அப்படின்றத அவன் சொல்றான். "நான் வந்து அன்னைக்கு உன் கூட சேர்ந்து நடந்த தப்புக்கு ஏதாச்சும் காம்பன்சேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும் நீ கேளு" அப்படின்றத சொன்னதும், "காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல. பேசாம வந்துட்டு இவர்ட்ட ஒரு ஏதாச்சும் சாப்பாடு கேட்போம். இல்ல என் பேபிக்கு என்ன ஆகுறதுன்னு" சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. அப்ப அங்க அவ ஒரு அப்படின்னு சொன்ன உடனே 1,000,000 காசு கேட்கிறா போல அப்படின்றத சொல்லிட்டு சரியான பணத்தாசை பிடிச்சவன்னு சொல்லிட்டு அங்க நினைக்கிறான். பட் ஒரு டம்ளர் மில்க் மட்டும் குடுங்கன்னு சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவன் ஷாக் ஆயிட்டு கொண்டு வர சொன்னதும், அத எடுத்து அவ ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா, "உனக்கு இந்த ஒரு டம்ளர் பால் போதுமா? நீ வந்துட்டு ரொம்ப யங் ஸோ நீ நல்லா சாப்பிடணும்" அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்துட்டு கால் வந்துருது ஆஃபீஸ்ல இருந்து. நம்ம ஹீரோ பேச போனதுமே ஹீரோயின், "பேசாம இவன்ட்ட பேபி வந்துட்டு நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லிருவோமா? நம்ம நினைக்கிற லெவலுக்கு இவன் மோசமானவன் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவன் நம்ம ஹீரோயின பார்த்துட்டு அங்க வந்து பேசிட்டு இருக்கான். அத பார்த்துட்டு இவளுக்கு பயமாயிட்டு, இவன் எதுக்காக என்ன பார்த்தே முறைச்சு பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை நான் அபார்ஷன் வந்து என்ன பண்ணிக்க வைக்க போறானா? நான் கன்சீவா இருக்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எல்லாமே மறைச்சிட்டு இருக்காங்க. அங்க ஆஃபீஸ்ல இந்த மாரி ஆளுங்கலாம் கண்டிப்பா இருக்கவே கூடாது. என்ன பண்ணணுமோ அத பண்ணி விடுங்க அப்படின்றத அங்க சொல்லும்போது, அங்க அவளுக்கு வந்துட்டு பயத்துல நடுங்கிட்டு இருக்கவுமே, குளிர்ல தான் நடுங்குறலான்னு இவன் கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டுங்க உள்ள வந்துடுறாங்க. "இப்படி பாட்டிக்கு வந்துட்டு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வந்திருக்கு கால். நீ உடனே கிளம்புன்னு" சொன்னதும், "சரி ஓகே நான் வந்துட்டு இப்ப கிளம்புறேன். இந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ நீ அத பார்த்து செட்டில் பண்ணி அனுப்பிவிடு" அப்படின்றத சொன்னதும், அவங்க ஃப்ரெண்டுக்கு அத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த எந்த பொண்ணையுமே இவ்வளோ தூரத்துக்கு அவன் கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு ரொம்ப கேர் பண்ணான்னா, கண்டிப்பா வந்துட்டு எப்படினாலும் இவன் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம்னு சொல்லிட்டு, "உனக்கு இப்ப என்ன வேணும்?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு இருக்கான். பணத்த பத்தி பேசினதும், குழந்தைய அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு தான் பேசிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அங்க புடிச்சு அங்க தள்ளி விட்டுட்டு வேகமா எஸ்கேப் ஆகி அங்க ஓடி போயிடுறா. அப்ப அங்க போகும்போது அந்த ரிப்போர்ட் வந்து கீழ விழுந்துருது. அத பார்த்துட்டு இவ இதுக்காக என்ன பார்த்து இப்படி பயந்து ஓடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா, அது பிரெக்னன்சி ரிப்போர்ட். அத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. ஹீரோ வேகமா விழுந்தடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா, பாட்டி நல்லா இருந்தா ஜாலியா அங்க ஆரஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "பாட்டி எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படியே வந்து ட்ரிக்க யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன் இப்படி நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற சொல்லி கேட்டதுமே, "உனக்கு எப்பதான் புத்தி வரும்னு தெரியல. இங்க பாரு ஒரு சின்ன பொண்ணு கூட சேர்ந்து நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? இவ்வளோ நாளா நீ வந்து சும்மா சுத்திட்டு இருக்க ஃப்ளை பை மாரின்னு சொல்லி நினைச்சா, நீ உண்மையிலேயே வந்துட்டு இப்படிலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கியா? நீ டவுன் பண்ணு. உனக்கான பனிஷ்மென்ட் கிடைக்கணும்னு" சொல்லிட்டு இங்க அடிக்க போகும்போது, அவன் நீ டவுன் பண்ணதுமே, "என்ன நீ உண்மைய ஒத்துக்கிட்டியா? என்ன நடந்துட்டு இருக்குன்னு" சொல்லிட்டு கேட்டதும், "ஆமா பாட்டி. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு சும்மா ஃபேக்கா பண்ணேன். பட் இந்த டைம் வந்து அது உண்மைதான். ஆனா அவ சின்ன பொண்ணு கிடையாது. அவ அடல்ட் தான்" அப்படின்ற சொன்னதும், கோவமாயிட்டு, "நீ இப்படி வேலையெல்லாம் பண்றியே, உனக்கு யார் பொண்ணு குடுப்பாங்கன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டு அங்க அடிக்க போறாங்க. அப்ப அங்க கரெக்ட்டா அங்க அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, "உங்களோட கிராண்ட் சைல்டு வரப்போகுது" அப்படின்ற சொன்னதும், ஹீரோக்கு அத கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது. "என்ன சொல்லிட்டு இருக்க?" அப்படின்ற சொன்னதும், "அந்த பொண்ணு வந்துட்டு இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கா. இங்க பாரு வந்துட்டு ரிப்போர்ட்" அப்படின்ற சொல்லிட்டு காமிச்சதுமே, அத பார்த்துட்டு பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "நான் கடவுள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு பலன் கிடைச்சிருச்சு. என்னோட கிராண்ட் சைல்ட்ஸ் வந்து வெளியலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா வந்துட்டு அந்த குழந்தையும் அந்த பொண்ணுமே என் வீட்ல தான் இருக்கணும். அவ தான் உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப். உடனே அவள கூட்டிட்டு வந்துருன்னு" சொன்னதும், "பாட்டி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உண்மையா என்னன்னு சொல்லிட்டு கூட நம்மளுக்கு தெரியாது. இது ஃபேக்கான ரிப்போர்ட்டா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உண்மை என்னன்னு சொல்லிட்டு இங்க கண்டுபிடிக்கலாம்" அப்படின்றத அங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ சொல்லி இத கண்டுபிடிக்க சொல்றான். "நான் வந்துட்டு இவள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பார்க்க வந்து ரொம்ப சாதுவா இருக்காளேன்னு சொல்லிட்டு, காசு பேய் பிடிச்சவ போல. இப்படிலாம் ட்ரிக்க யூஸ் பண்றாளேன்னு" சொல்லிட்டு என் மனசுல தோணிட்டு இருக்கு. "பாட்டி எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ ஒழுங்கா அந்த பொண்ண இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இதுக்கப்புறம் அவங்க வெளியலாம் இருக்கக்கூடாது. அவ என் மருமகன்னு" சொன்னதும், "அவ ஒண்ணும் உங்களோட மருமக கிடையாது பாட்டி. 2வது குழந்தையே பிறந்தாலும் சரி, நான் குழந்தைங்கள ஏத்துக்குவேன். அவள கிடையாது" அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டுமே நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது, நம்ம ஹீரோயின பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அபார்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் நம்பர் வரவுமே 3000 அங்க பே பண்ண சொல்றாங்க. அங்க கார்ட குடுத்தா, உங்க இதுல காசே இல்லையேன்னு சொன்னதுமே, அத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. நான் வந்து கஷ்டப்பட்டு நான் காசு சேர்த்து வச்ச காசெல்லாம் எங்க போச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா அவங்க அம்மா அங்க வந்துட்டு கால் பண்ணிட்டு, "உன் பிரதருக்கு வந்துட்டு இப்ப பசிக்குதாம். ஒழுங்கா வந்து வீட்ல சமையல் பண்ணு. எங்க போய் நீ சுத்திட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க.
ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா, நீ வந்துட்டு என்ன மாதிரி வந்து பொருளெல்லாம் உன்னோட பிரதருக்கு சமைச்சு கொடுக்க வாங்கிட்டு வந்திருக்க? ஜஸ்ட் வெஜிடபிளை தான் வாங்கிட்டு வந்திருக்க, வேறு ஏதாச்சும் கறியெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டியா? இது எப்படி அவன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுங்க வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. உன்கிட்ட காசு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்கிட்ட என்ன காசு இருக்குது, எல்லா காசையும் தான் நீங்கள் வந்துட்டு எடுத்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ உங்கள் பிரதர் கையில் ஃபோன் வச்சிருக்கதை பார்த்துட்டு, இந்த புது ஃபோன் வாங்குறதுக்கு உன்கிட்ட ஏது காசுன்னு சொன்னதும், எல்லாம் உன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்ததுதான் சொன்னதுமே, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? நான் வந்து படிப்புக்காக வச்சிருந்த காசை போய் நீ எடுத்திருக்கியே, காசை எனக்கு ரிட்டர்ன் கொடு அப்படின்ற சொன்னதும் அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட பிரதர்கிட்ட பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நீங்கள் ஏன் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து காசு அப்புறம் படிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும், பேசாமல் வந்துட்டு இவ்வளோ நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நிறைய காசு கிடைக்கும், நம்ம அந்த வேலையை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. நீ ஒழுங்காக வந்துட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுத்துரு, இதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. பட் ஹீரோயின், நான் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு, நீ வந்துட்டு இப்படி காரியத்தை யார் கூட போய் பண்ணிட்டு வந்து தொலைஞ்ச, உன்னை அப்புறம் எப்படி நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியும், எங்களுக்கு எப்படி காசு கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கேட்டு கோவப்பட்டதுமே அவங்க பிரதர், அம்மா நம்ம பேசாமல் வந்துட்டு அந்த பர்சன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த ஆள்கிட்ட நம்ம காசு வாங்கிடலாம், நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கலன்னு சொன்னதும், எனக்கு அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னதுமே, அப்படின்னா இவளை இப்படியே விட்டால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இவளுக்கு நம்ம அபார்ஷன் பண்ணி விட்டுறலாம், அதுக்கப்புறம் இவளை வித்துடலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் அபார்ஷன் பண்ண போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு அங்கே வந்து ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்துட்டு, உண்மையிலேயே அந்த பொண்ணு இப்போ ட்வின் பேபிஸ்க்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க பாட்டி அப்படின்ற சொன்னதும் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உடனே நீ அவளை போய் கூட்டிகிட்டு வா, அவள் தான் என்னோட மருமக அப்படின்ற சொன்னதும், இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்காங்க, அவங்கள பார்த்து என்ன நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னதும், அந்த பொண்ணு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்காங்க. பட் அங்கே வந்துட்டு அபார்ஷன் பண்ணுறது கூட காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து விரட்டி விட்ருக்காங்க அப்படின்ற சொன்னதும், நீ இன்னைக்கு வந்து காசு கொடுக்கலையா அவளுக்குன்னு சொன்னதுமே, எங்கே போய் காசு கொடுத்தேன், அவள் வந்து காசை பற்றி பேசினதான் பயந்து போய் என்னை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டாலே, அப்போ தான் இந்த தவறுதலாக ரிப்போர்ட் கீழே கிடந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதும், வந்துட்டு அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கணும், கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். நான் வந்துட்டு மிஸ்டர் ஜியானுக்கு தான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே, பார்த்தீங்களா இவளுக்கு சேட்டையை, எவ்வளோ பெரிய பணக்காரரோட பேரை சொல்லிட்டுருக்கா, அவர் பக்கத்துலையாச்சும் இவள் நிற்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அபார்ஷனுமே பண்ண போயிட்டுருக்காங்க. டாக்டர் அங்கே இன்ஜெக்ஷன் போட போகிறாரு. ஆனால் ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேமா எஸ்கேப் ஆகி ஓடினதுமே எல்லாருமே சேர்ந்து விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உன்னை அடித்து கொல்லாம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் அடிக்க போகும்போது, ஆனால் நிறைய கார்ஸ் எல்லாம் வந்துடுது. அந்த கார்லேருந்து நம்ம ஹீரோ இறங்கி வந்ததுமே அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, மிஸ்டர் ஜியாங் நீங்களா, உங்கள் பேரை சொல்லி இவள் வந்து கெடுத்துட்ருக்கா, நீங்கள் தான் வந்துட்டு இவளை ப்ரெக்னென்ட் ஆக்கின்றீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இவளுக்கு நாங்கள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் பேசினதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, இவங்கள மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், இவங்களை அடிச்சவங்க உதச்சி துரத்தி விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக எழுறா. நம்மளோட பேபி அப்படின்றத சொல்லிட்டு அவங்க மயக்கமாக எழுறா. அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது இவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ரெண்டுமே ஆளை வச்சு போட்டு பயங்கர ஆட்டி அங்கே வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கா. அப்போ டாக்டர் வந்து அவளுக்கு மெடிசன் சூப்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க போல். அதை நம்ம ஹீரோ கொடுக்க போகும்போது அவளுக்கு முழிப்பு வந்துடுது. அவள் ரொம்ப பயந்து போயிட்டு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, தயவு செஞ்சு என்னோட பேபியை நீங்கள் அபார்ஷன் பண்ணிடாதீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதை வந்து வாயில் அவன் குடிச்சிட்டு நம்ம ஹீரோயினோட வாயில் வச்சு அங்கே வந்து கொடுத்துட்ருக்கான். நீ வந்துட்டு பயந்துட்டு இருக்காத, இது மெடிசன் சூப் மட்டும் தான், நான் பேபியை வந்துட்டு ஏன் வந்து அபார்ஷன் பண்ண வைக்க போகிறேன், அது என்னோட பேபி அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு பேபி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் குழந்தைங்க எனக்கு ஏன் வேணான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறான். என்ன சிஸ்டர் இன்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும், நான் ஒன்றும் உங்களோட சிஸ்டர் இன்லாம் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நான் தப்பாலாம் புரியலை, நான் கரெக்டாக தான் புரிஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்கும்போது நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தனி எங்கெல்லாம் இருக்க தேவைக்கூடாது, என் கூட சேர்ந்து நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு உங்கள் கூட வந்த பிறகு என்னோட படிப்பை கண்டினியூ பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, உனக்கு இதுக்கப்புறம் ஆகிற எல்லா செலவுமே நானே பார்த்துக்குவேன், நீ கிளம்பி வா அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. அங்கே ஹீரோ போயிட்டு இருந்தா பின்னாடியே போய் மேலே இடித்ததுமே, எதுக்காக நீ இப்போ என் பின்னாடி வந்துட்டு எனக்கு பாடி கார்டு ஆகிட்டுருக்க, எனக்கு வந்து பாடி கார்டு தேவை கிடையாது, எனக்கு ஒய்ஃப் தான் தேவை, ஸோ வந்துட்டு என் கூட சேர்ந்து நீ வாக் பண்ணி வரதுக்கு பழகிக்கோ அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவள் காருக்குள்ளே போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கேர் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அவன் சீட் போட வந்ததும் அங்கே பயந்து போயிட்டு கிஸ் பண்ண வரானா என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க வந்து பயந்து போயிடுறா. அதை பார்த்துட்டு இந்த காலத்தில் இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு ஓவராக தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவனை பார்த்து சிரித்ததுமே அவன்
அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு சிரிக்கக்கூட தெரியுமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டுருக்கு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு சொன்னதுமே மேரேஜ் சர்டிஃபிகேட் தான் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். எனக்கு இப்போ 20 வயசு தான் ஆகுது, ஆனால் வந்துட்டு இவ்வளோ பெரிய பணக்காரரை போய் நான் மேரேஜ் பண்ணிட்டேன், என்னால் நம்பவே முடியலேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டேக்கா, நான் வந்துட்டு உங்களுக்கு எப்போ டைவர்ஸ் வேணுமோ நான் அப்போ வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், பேபி பிறந்த பிறகு பிரிஞ்சிருந்தாலும் பிரிஞ்சுக்கலாம்னு சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டு அவன் அங்கே வந்துட்டு அதை பிடிங்கிட்டு படிக்கிற பொண்ணுக்கு எதுக்கு வெட்டிங் சர்டிஃபிகேட் நானே வச்சுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கான். இப்போ என்ன டைவர்ஸை பற்றி என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, அதை பற்றிலாம் நீ ஒன்றும் யோசிக்க தேவை கிடையாது, நான் சொல்கிறத கேட்டு நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்தாலே போதும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவள் கார்லேயே தூங்கினதுமே நம்ம ஹீரோ அப்படியே அங்கே வந்து தூக்கிக்கிட்டு இறங்கும்போது அவள் அப்படியே கண்ணை முழிச்சிட்டு பயந்து போயிடுறா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஆளுங்க பார்த்தா ரொம்ப வந்துட்டு தப்பாக பேசுவாங்க, நீங்கள் என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்ற சொன்னதும் ஏன் தப்பாக பேசுகிறாங்க, என்னோட ஒய்ஃபை நான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்லும்போது அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு 2 பேர்த்தையுமே அங்கே வெல்கம் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ப்ளீஸ் நீங்கள் என்னை இறக்கி விடுங்கன்னு சொல்கிறப்ப அவங்க பாட்டி வந்துடுறாங்க. நீ வந்துட்டு அறிவில்லாமல் வந்து ஏகப்பட்ட வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் பாட்டி அவகிட்ட நீங்கள் வந்து தேவையில்லாமல் இப்படி பேசி அவளை வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆக்கிடாதீங்கன்னு சொன்னதும் நான் வந்து அவளை பற்றிலாம் ஒன்றும் பேச கிடையாது, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு இந்த பொண்ணு பாவம் 20 வயசு பொண்ணு, ஆனால் வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு 30 வயசு ஆள் வந்துட்டு ஹஸ்பண்டாக கிடைக்க வேண்டியதாக ஆயிடுச்சுல்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. என்னோட மருமகளுக்காக நான் எவ்வளோ தூரத்துக்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு காமிக்கணும்லன்னு சொல்லிட்டு அவளுக்காக ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வந்து கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இதில் இப்போ வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. எல்லாத்தையும் பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ பாட்டி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா, இப்போ நம்ம சாப்பிட போகலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவள் கன்சீவாக இருக்கா, அவளுக்கு வந்துட்டு பசிக்கும் இல்லை அப்படின்றத சொன்னதும் நான் மறந்தே போயிட்டேன்ல, வாங்க நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சூப்பரான சாப்பாடுலாம் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் அவள் வெஜிடபிள் மட்டும் சாப்பிட்டதுமே நீ என்ன வந்து பார்த்துட்ருக்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டுட்ருக்க, எல்லா சாப்பாடுமே உனக்கு தான், இதை நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோமே என்னை சும்மா விட மாட்டேன்னு பாட்டி சொன்னதும் பாஸ்ட் அவளுக்கு ஞாபகம் வருது. அவங்க ஸ்டெப் மதர் எப்பயுமே நல்ல சாப்பாடு எதையுமே அவளை சாப்பிட விட்டதே கிடையாது, அவங்க பையனுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நினச்சி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேக்கா. ஹீரோவுமே நல்லா சாப்பிடுன்னு சொன்னதுமே எல்லா சாப்பாடையுமே அவள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவங்களுக்கு சந்தோஷமாகிடுது. பிறகு வா நான் அவனை வீட்டை கூட்டி வந்து சுற்றி பார்க்க வைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ அவளை பார்த்து அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கான். அப்போ ஹவுஸ் கீப்பர் அதெல்லாமே பார்த்து வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் இவனை வந்து சந்தோஷமாக சிரிக்கிறத பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணை நான் எப்படி கூப்பிடணும்னு சொன்னதும் அவங்க இது வீட்டோட மருமக, ஸோ உங்களோட மேடம் அப்படின்றத அவன் சொல்கிறான், நீங்கள் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி சரி வா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு இந்த ரூம் தான் உன்னோடது, இதுக்கப்புறம் இந்த ரூமில் இருக்கணும் நீன்னு சொல்லிட்டு அங்கே கதவை லாக் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோ அங்கே உள்ளே குளிச்சுட்டு வரதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஐயோ நான் சாரி கேட்டுக்கிறேன், இது உங்கள் ரூம் தெரியாது, பாட்டி ஏ ரூம் சொல்லி என்ன உள்ளே அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போய் கதவை ஓப்பன் பண்ணதும் பார்த்தா பாட்டி அங்கே லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ இப்போ எதுக்காக பயந்து போயிட்டுருக்க, நீ என்னோட ஒய்ஃப் தானே, என்ன ரூமில் தான் இருக்கணும், அதனால தான் ஒரு ரூம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டுருக்கு. ஆனால் வந்துட்டு எப்படி போய் நான் உங்கள் ரூமில் இருக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. நம்ம ஹீரோ பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு என்ன வந்து புதுசாக பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் லீகல் தானே, ஏன்னா இதுக்கு முன்னாடி நடக்காத அது இப்போ நடக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு நான் இப்போ போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு அவள் தூங்குறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஹீரோ நான் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிகிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் எதுக்காக நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் பேபிக்காக தானே சொன்னதும் அதெல்லாம் கிடையாது உனக்காக தான் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். இப்படிலாம் நீ எதை பற்றி யோசிக்கக்கூடாது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி அவளுக்கு வயிற்றில் அங்கே ஆயில் மசாஜ் எல்லாம் கொடுத்து அவளை அங்கே வந்து செக்கப்லாம் பண்ணிவிட்டு நீ பேசாமல் படுத்து நல்லா தூங்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவனுக்காக அவள் சாப்பாடெலாம் அங்கே சமைச்சு வச்சுருக்கா. பட் அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு நான் உங்களுக்காக சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கேன், நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது வேகமாக ஹீரோ அவளை பிடிச்சி அங்கே தூக்கி உட்கார வச்சுட்டு நான் இங்கே வந்துட்டு உன்னை வேலை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ என்னோட ஒய்ஃப், நீ ஆர்டர் கொடுத்தா எல்லாமே உனக்கு பண்ணி கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொன்னதும் நீங்கள் எனக்கு வந்துட்டு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் எனக்கு வந்துட்டு திரும்ப ரீபே பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம்லாம் கிடையாது, பட் என்னால் இப்படி தானே பண்ண முடியும்னு சொன்னதும் இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனை ஹக் பண்ணிட்டாங்க, ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே இருந்து போனதும் அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது. எங்கே போயிட்டுருக்க முதல் இந்த செருப்பை போட்டுட்டு போ, வெறுங்கால நடக்காது அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டுருக்கு.
போல் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே நல்லா வந்துட்டு பப்பில் உட்காந்துருச்சுருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்காக வந்துட்டு நிறைய பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கே சர்வ் பண்ண சொன்னதுமே, எனக்கு யாருமே தேவை கிடையாது, எல்லாருமே இங்கேருந்து போகன்னு சொன்னதோ, என்னப்பா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பொண்ணுங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு என்ன வந்துட்டு விதியாக இருக்குது அப்படின்ற சிட்டுங்க கேட்டதும், எனக்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, நீங்கள் வேணால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து நம்ம பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடுவான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, அவன் இன்னும் தூங்கியிருக்க மாட்டான், பேசாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனோன்னா அவன் நல்லா தூங்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு அங்கவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே பார்க்கு வெளியே வந்து நின்றுச்சுக்கா. நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ணுறதுக்காக பாட்டி தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிட்டா கண்ட்ரோலை இழந்துருவான்னு சொல்லிட்டு, ஸோ பாட்டி இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சு எப்படி நான் மீறுவேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அங்கே கார்ட் சொல்கிறாங்க, சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் உள்ள அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு 20 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கார்டை காமிக்கும் போது, அப்படின்னா நீ என்ன உன்னை இங்கே சேல்ஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதோ, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் ஹஸ்பண்ட் வந்து உள்ளே இருக்காரு, நான் அவரை தான் வந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னதும், ஏன்னா ஹஸ்பண்ட் அப்படின்ற சரிங்க கேட்டதுமே அவள் ஆமான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை நான் இப்போ கால் பண்ணி வந்து வேணா கூப்பிட்றேன்னு சொன்னதுமே அங்கே உடனே வந்துட்டு அவங்க கால் பண்ணுறா. பட் வந்துட்டு அங்கே அந்த ஆளுங்க ஃபோனே வேற பிடிங்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்துட்டு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபோனில் ஜியாங்கோட நேமை பார்த்ததுமே அங்கே ரொம்ப அந்த ஆள் பயந்து போயிட்டு அங்கே ஃபோனை கீழே போட்டதும் என்னாச்சுன்னு கேட்டதும் ஜியாங்க்கு தான் அவள் கால் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் எப்படி வந்துட்டு ஜியாங்கோட ஒய்ஃபாக இருப்பாங்க, இவள் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் பிடிச்சி அங்கே கடிச்சு வச்சு தள்ளி விட்டுட்டு வேமா அங்கேருந்து உள்ளே ஓடிட்டு இருக்கா. ஆனால் அவங்க வந்துட்டு பேச விடாமல் அங்கே வாயை பொத்திட்டு, நீ என்ன தைரியம் தான் இப்படி வேலை பண்ணியிருப்போம், உன்னை அடிச்சு அங்கே வெளியே தேவி நாங்கள் விடுறமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி இழுக்க போது நம்ம ஹீரோ அங்கே லிஃப்ட்டுக்குள்ளேருந்து அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கு தான் அவன் கால் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். இப்படி நிலமையிலே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவனை பார்த்ததுமே அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே வந்து வேமா போயிட்டதுமே வேமா ஹீரோ பிடிச்சிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லி கேட்டதும் நடந்து எல்லாத்தையும் அவ சொல்கிறான். கார்ட்ஸ் அங்கே வந்துட்டு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க வச்சுட்ருக்காங்க. நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு, நீங்கள் தெரியாமல் பண்ணீங்களோ தெரிஞ்சு பண்ணீங்களோ ஒரு பொண்ணு மேலே எப்படி போய் கையை வைப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை விட்டு பயங்கரமாக அடிக்க விடுறான். பிறகு அவங்க ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி அடிச்சு அங்கே வெளியே தூக்கி வேலையை விட்டுமே அங்கே துரத்தி விட்டுறாங்க. உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உண்மையிலேயே உன்னோட ஒய்ஃப் ரொம்ப எங்கே இருக்காங்கப்பா, என்னோட சிஸ்டர் எல்லாம் பார்க்க ரொம்ப பியூட்டியாக இருக்காங்க, உண்மையிலேயே மேரேஜ் ஆச்சா இல்லை சும்மா சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதும், நான் வந்துட்டு சும்மாலாம் சொல்லலை, உண்மையிலேயே மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போ பேசி முடிச்சுட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அவ்வளோவே பார்த்துட்டு நீ என்ன இங்கே நேரத்தில் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், பாட்டி தான் உங்களை போய் பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு, ஏன் நான் எப்பயுமே மேரேஜுக்கு முன்னாடியுமே இப்படியே தான் இங்கே தான் இருப்பேன், என்னாச்சு இப்போ அப்படின்ற சொன்னதும், ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது, மேரேஜ் ஆயிடுச்சுல கரெக்டாக நீங்கள் வீட்டுக்கு வந்துடும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சரி ஓகே இனிமேல் நான் அப்படிலாம் வந்துட்டு பண்ண மாட்டேன், உன் பேச்சை கேட்டு நடக்கிறேன் ஓகேவா அப்படின்ற சொன்னதும், அப்படியா ஏன் பேச்சவா கேட்டு நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாம் ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் இதுக்கப்புறம் இங்கே இருக்கலாமா, டைம் ஆயிடுச்சு நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்து நான் என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டேன்னு சொன்னது, உனக்கு ஒய்ஃப் இல்லை அதனால தான் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ போய் என்ஜாய் பண்ண நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸ்டே ஹீரோயின் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், உன்னை இதுக்கப்புறம் நான் வந்துட்டு பிக்கப் ட்ராப் எல்லாமே நான் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ பாட்டி எங்கள் ஃபுட்டெல்லாம் சரியில்லாமல் இருந்துச்சு நான் என்ன பண்ணுறது, நான் பேசாமல் கேன்டீனில் உனக்காக சாப்பாடில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவான்னு சொன்னதும், பாட்டி பேசாமல் ஒரு வேலை பண்ணவா, காலேஜவே நான் விலைக்கு வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணுறான். உன்னால் அப்படிலாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்டதும், பாட்டி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக நல்லா சேஃப்டியாக தான் போயிட்டு வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சேர்ந்து அவள் கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோ அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே இல்லை இதுக்கப்புறம் நானாகவே போய்க்கிறேன்னு சொன்னதும், ஏன்னா நான் பார்க்க அவ்வளோ மோசமாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப காசு பண்ணுற பழக்கம் இருக்குது, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் வந்துட்டு காசு பண்ணிட்டு இருப்பாங்க, நான் அந்த பிரச்சனையவே வந்துட்டு ஃபேஸ் பண்ண விரும்பலை, ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உள்ளே நானாக போய்க்கிறேன், நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், சரி ஓகே நீ 3 கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோ, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆக்டிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, 2வது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, 3வது நான் கால் பண்ணேன்னு நீ உடனே ஃபோனை பிக்கப் பண்ணணும்னு சொன்னதும் ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பிட்டு எங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுச்சேக்கா. அப்போ அந்த லின்னோட கசின் ரான் அங்கே அதெல்லாமே பார்த்துட்ருக்கா. இவன் நின்று சிரிச்சுட்டே பார்க்குறத பார்த்துட்டு என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே அவள் வந்து இந்த செயினை பார்த்தீங்களா அந்த 7 ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்கல்ல அந்த காசு தான் அவங்களுக்கே கொடுக்கணும், நான் வந்துட்டு செயின் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துடுறா. அவளோட டேபிள் அங்கே கவர் இருக்குது, இந்த 7 ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கிடைக்கிற காசு இதை வச்சு நான் பீஸ் கட்டிடுவேன்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது உள்ளே பார்த்தா காசை காணோம். ஸோ இவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ தான் இந்த காசை எடுத்தியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும், ஆமாம் நான் தான் எடுத்தேன், உனக்குலாம் வந்துட்டு காசு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, இது வந்துட்டு 7 ஸ்டூடெண்ட்டுக்காகவா இல்லை உனக்காகவா, நான் இதை பிரின்சிபல்கிட்டே நான் போய் கேட்டுக்கிறேன்னு சொன்னதும், என்ன தெரியும் தான் நீ என்கிட்ட எடுத்து பேசிகிட்டு இருப்ப, நீ போய் வந்துட்டு என்ன கேட்டுருவேன்னு சொல்லிட்டு அவளங்க வந்துட்டு
வந்துட்டு பிடிச்சி அங்கே புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே கழுத்தில் செயினை பார்த்துட்டு அதை பிடுங்கிக்கிட்டு என்ன வந்துட்டு இது ரியலாக இருக்குது, உண்மையிலேயே வந்துட்டு யார்கிட்ட போய் திருடிட்டு வந்த அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் இன்னும் ஏதாச்சும் திருட்டு வேலை பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு பேக்கை செக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அங்கே பேக்கை எல்லாத்தையுமே அங்கே கொட்டி விட்டு பார்த்தா அதுக்குள்ளே அங்கே மெடிசன்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அடிப்பாவி நீ யார் கூட போய் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்திருக்க, ஏதாச்சும் ஆளை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டியா, அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு நகை எல்லாமே கிடைக்குதா அப்படின்ற சொன்னதும் உங்களுக்கு இதில் என்ன வந்துட்டு தேவையில்லாத விஷயம் இருக்குது, நான் யார்கிட்ட வேணாலும் ப்ரெக்னென்ட் ஆவேன், இது என்னோட பர்சனல் மேட்டர், இதில் தலையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாக இருது அவளுக்கு. என்ன தைரியம் தான் நீ ஏன்ட்டு இப்படி ஏற்று பேசுவேன், நீ பிரின்சிபலை போய் மீட் பண்ணணும்னு சொன்னீங்களே, இப்போ போய் நம்ம அவரை வந்து மீட் பண்ணலாம், ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் எப்படி வந்துட்டு இங்கே உள்ளே வந்து வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. பார்த்தா அந்த லின் வந்து அந்த ஆள் கூட சேர்ந்து அங்கே க்ளோஸாக இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அவள் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறா, இவ்வளோ தான் அன்னைக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இவளால் தான் அவளுக்கு பிரேக்கப் ஆச்சு. இதை நினச்சி அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன விஷயம் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் இவள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இவள் வந்து திருட்டு வேலையெல்லாம் வேறு பண்ணிட்டு இருக்கா, இந்த நியூஸ் எல்லாமே வெளியே போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம காலேஜோட பேரே கெட்டு போயிடும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ரெயின் என்னோட கசின் வந்து கண்டிப்பாக பொய்யே சொல்ல மாட்டா, இவள் வந்துட்டு ரொம்ப மோசமான கேரக்டர், இவளை போது அடித்து வெளியே வெட்டி விடுங்க இல்லை காலேஜோட பேர் கெட்டு போயிடும்னு சொன்னதுமே அந்த கோவப்பட்டவங்க பேசினதுமே நீங்கள் எதுக்காக என்னோட பர்சனல் விஷயத்தில் தலையிடுறீங்க, என்ன ரூல்ஸ் இருக்குது, காலேஜில் இருக்கவங்க மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது பேபி பெற்றுக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை அவள் கேட்டதும் என்னது மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, சரி உன்னோட ஹஸ்பண்டோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்டே வந்து சும்மா வந்துட்டு போயிட்டுருக்கு, இது எப்படின்னாலும் கூடிய சீக்கிரம் பிரேக்கப்பில் முடிஞ்சிடும் பேபி பிறந்த பிறகு, எதுக்காக அவரோட பேரை சொல்லி நான் வந்து தேவையில்லாமல் அவரை போய் இதில் மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கவுமே அப்படின்னா இப்போ உன்னோட உண்மையான வந்து குணம் தெரிஞ்சு போச்சா இல்லையா, நீ வந்துட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு நான் உன்னை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சு ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டு ரொம்ப புள்ளி பண்ணதும் நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்துடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே காப்பாற்றிட்டு நீ என்ன வந்துட்டு ஏதாச்சும் கஷ்டம்னா நீ என்கிட்ட கால் பண்ணி சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ மிஸ்டர் ஜியாங் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கேன்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் கேட்டதும் நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க உன்னோட ஹஸ்பண்டை கூப்பிடுன்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு இவளோட ஹஸ்பண்ட் இவ என்னோட லீகலான ஒய்ஃப், நான் அதனால தான் இவளை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அந்த லீன் என்ன வந்துட்டு நீ பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ நான் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ போய் நீ மேரேஜ் பண்ணிவிட்டு என்ன பிரேக்கப் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவள் ஏன்ட்ட என்ன குறைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உன்னை இவளையும் நான் எப்பயும் கம்பேரே பண்ண மாட்டேன், நீ போய் இவளுக்கு ஈக்குவல் அப்படின்ற சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்ததுமே அங்கே அந்த பிரின்சிபல் கோவப்பட்டு அடிச்சுட்டு இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாரு. நான் இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்துட்றேன், இவங்க எல்லாத்தையுமே நான் இங்கே வந்து காலேஜை விட்டு இங்கே துரத்தி விட்டுறேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ நான் உனக்காக லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன், நீ போய் வெளியே வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு வரேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து முறைச்சி பார்த்ததுமே எல்லாத்தையுமே அங்கே டிஸ்பைஸ் பண்ணி அங்கே அனுப்பிவிட்றேன்னு சொல்லிட்டு அவர் சைன் பண்ணிடுறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே கார்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையுமே அடிச்சு இழுத்துட்டு போங்க அப்படின்ற சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே துரத்தி விட்றாங்க. ஹீரோ அங்கேருந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் இப்போ நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 6 மந்த் இல்லை இந்த பேபி பிறக்கிற வரைக்கும் தான் நடக்க போகுது இந்த மேரேஜ், இதுக்காக நீங்கள் வந்து உங்களோட ரெப்புடேஷனை ஏன் கெடுத்துக்கணும், ஏன்னால் நீங்கள் எந்த விதத்துலையும் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு சொன்னதும் யார் உன்ட்ட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளுங்க போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ இதுக்கப்புறம் டைவர்ஸை பற்றி நினச்சி கூட பார்க்கக்கூடாது, எப்பயுமே நான் உன் கூட தான் இருப்பேன், நீ என்னோட ஒய்ஃப், அதை ஞாபகத்தில் நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே தூக்கிட்டு வந்ததுமே அங்கே பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, டைம் ஆயிடுச்சுல போய் நீங்கள் தூங்குங்க ரூமுக்கு போங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லாவே கேர் பண்ணிகிட்டு இருக்கான், நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, எப்பயுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து 9 months ஆயிடுச்சு. அவள் வயிறு ரொம்பவே பெருசாக இருக்குது. அவங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸில் இறங்கி வந்துட்டு இருந்தா பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்க நீ அப்படின்றத சொல்கிறான். சரி ஈவெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆயிரும், நம்ம இப்போ கிளம்பலாமா அப்படின்றத சொன்னதும் நான் இப்படி ஈவெண்ட்டுக்கு வந்ததே கிடையாது, எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குன்னு சொன்னதும் இதில் நர்வஸாக இருக்க என்ன இருக்குது நம்ம போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து கொஸ்டின் கேட்டதுமே நீங்கள் இப்போ பண்ண வேலையால் என்னோட ஒய்ஃப் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போக வேண்டியதாகிடுச்சு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவன் வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். எல்லாருமே பயந்து போயிட்டாங்க, வேகமாக விளைவிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை போய் உட்கார வச்சுட்டு நீ வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துரு, நான் வந்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணெல்லாம் போய் என்னத்தை போய் அவர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாருன்னு தெரியல, பார்க்குறதுக்கு ரொம்ப பூவராக இருக்கா, அவள் கையில் பாரு ரிங்கு கூட இல்லை, இவங்க வந்துட்டு கண்டிப்பாக மேரேஜிலலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ என்ன
வந்துட்டு இங்கே வெட்டி பேச்சு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு தன்னோட ரிங்கவே அவன் கழட்டி இப்போ வந்துட்டு என்னோட ஒய்ஃபை யாருமே நீங்கள் வெட்டிங் ரிங் போடலன்னு சொல்லிட்டு பேச முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஆக்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பொருள் வந்துட்டு விலைக்கு வந்துட்டுருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக வாங்கி தள்ளிட்டு இருக்கான். அங்கே இருக்க யாரையுமே எதுவும் வாங்க விட மாட்டான். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, இப்போ உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா, நம்ம பேசாமல் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே இருக்க எல்லாரையுமே பார்த்து நீங்கள் வந்து பேசாமல் இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் சும்மா சின்னது இதெல்லாம் வந்துட்டுருக்கும் வேலைக்கு, அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறான். இவங்க ஸ்டெப் பிரதர் அவங்க அம்மாட்ட இங்கே பாருங்கம்மா அவள் எப்படி ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த எல்லாமே காமிச்சதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இவன் நம்மளை வந்துட்டு இப்படி வந்து தவிக்க விட்டுட்டு அவன் மட்டும் ஹாப்பியாக இருப்பலான்னு சொல்லிட்டு அந்த ரெடி போகும்போது அந்த லின்னு ரேனுமே அங்கே வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பழி வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே திட்டம் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு இருக்கும்போது பாட்டி அங்கே குழந்தைக்காக ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு கொண்டு வந்து காமிச்சிட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பாட்டி இவ்வளோ ட்ரெஸ் எதுக்குன்னு சொன்னதும் ட்வின் பிறக்க போகிறாங்க, ஸோ வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. ரொம்பவே ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, நீங்கள் சைன் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ நானும் வருவான்னு சொன்னதும் இல்லை நானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. வெளியே பார்த்தா அவங்க பிரதர் தான் நின்றுட்டுருக்கான். என்ன வந்துட்டு வச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் பாரு திறந்துன்னு சொன்னதும் பார்த்தா அவங்க அம்மாவோட ஆஸ்தி தான். நீ வந்துட்டு எனக்கு இப்போ 10 மில்லியன் காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோமே, இந்த ஆஸ்தியை வந்துட்டு நான் கீழே போட்டுருவேன்னு சொன்னதும் அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன், நான் அறிவிலாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஏன்னா ஸ்டூபிட் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு இந்த வீட்டோட ஓனர், அப்போ இந்த காசு வந்து கொடுக்குறது உனக்கு என்ன பெருசான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த காசுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இது வந்துட்டு அவரோட காசு அப்படின்ற சொன்னதும் அவர் யார் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, கொடுக்கலன்னா இது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிருவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ அப்படிலாம் பண்ணிடாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறான். பார்த்தா அதுக்குள்ளே அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். என்னாச்சு பார்சல் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த, பார்சலை காணோம், சைன் பண்ணியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை பார்சல் வந்து தப்பாக தான் வந்திருக்கு, அதான் ரிட்டன் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறா. கேளு என்ன வேணும் அப்படின்றத சொன்னதுமே நான் வந்து எப்படி போய் வேண்ட காசு கேட்க முடியும்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் ஒரு தடவை ஹக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனுமே ஹக் பண்ணிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு என்னோடய விஷயங்கள் எல்லாத்தையுமே நானே ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையுமே என்னோட ஹஸ்பண்டை வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்டே அவங்க ஸ்டெப் பந்தரை மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போகிறா. அங்கே போகும்போதே ரெக்கார்டில் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் போயிட்டுருக்கா. எங்கே வந்துட்டு காசு அப்படின்ற சொன்னதும் ஃபஸ்ட்டு என்னோட அம்மாவோட அஸ்தியை கொடுன்னு சொன்னதுமே அஸ்தியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவள் அப்போ அங்கே கார்டை கொடுத்துட்டு இதில் 10 மில்லியன் இருக்குது நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அந்த லின்னை வந்து கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு மீட் பண்ண போனதும் நீ உன்னோட ஒய்ஃபை பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, காசுக்காக என்ன வேணாலும் அவள் பண்ணுவான்னு உனக்கு என்ன தெரியாதா, அவள் எப்படிப்பட்ட மோசமானவன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே நீ தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃபை என்ன பண்ண ஒழுங்காக சொல்கிறியா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு நான் என்ன தப்பாக பேசிட்டேன், உன்னோட ஒய்ஃபோட லட்சணத்தை பாருன்னு சொல்லிட்டு அவள் வீடியோ காமிக்கிறா. பார்த்தையா அவள் 10 மில்லியன் காசை வந்துட்டு அவங்க பிரதருக்கு போய் கொண்டு போய் கொடுத்துருக்கான்னு சொன்னதும் ஓ இதை பற்றி தான் நீ பேசிகிட்டு இருக்கியா, 10 மில்லியன் என்ன என்னோட சொத்தை கேட்டாலே நான் எழுதி கொடுப்பேன், நீ என்னோட ஒய்ஃபை பற்றி என்கிட்ட வந்து இழுத்து விட்டு நான் வந்து அவளை வேணான்னு சொல்லி வெட்டி விட்டுருவேன்னு பார்த்துட்டு இருக்கியா, அப்படிலாம் எதுவும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோ கோவமாயிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நான் வந்துட்டு இப்போ அவளை மீட் பண்ண போகிறேன், இவளை முதல் அடித்து இழுத்துட்டு போங்க அப்படின்றத அவன் சொல்லிடுறான். ஹீரோயின் அப்போ அங்கே அஸ்தியை எடுத்துகிட்டு கிளம்பும்போது பார்த்தா அந்த ரேன் அங்கே வந்து அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறா நம்ம ஹீரோயின். எல்லாருமே சேர்ந்தா அப்படின்னா பிளான் பண்ணி இங்கே வந்து வந்திருக்கீங்களா அப்படின்ற சொன்னதும் ஆமாம் நீ வந்துட்டு பண்ண பாவத்துக்கு நாங்கள் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா, அதுக்காக தான் வந்திருக்கோம், என்னோட வாழ்க்கையவே நீ நரகமாயிட்டே, இப்போ உன்னோட பேபி நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே கட்டையை வச்சுட்டு மிரட்டினதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. நான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண போகும்போது ஆனால் ஹீரோ அவங்க ஊடால வந்து அவனுக்கு அங்கே அடி விழுந்துருது. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு அங்கே இழுத்துட்டு போக சொல்லிடுறான். ஹீரோ தலையிலேருந்து பிளட்டாக வந்ததுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு உங்களுக்கு என்னாச்சு, ஏன் நீங்கள் இப்படி உடலை விழுந்தீங்கன்னு சொன்னதும் நீ வந்து என்னோட ஒய்ஃப், நான் எப்படி வந்துட்டு உன்னை காப்பாற்றாமல் இருக்க முடியும், நான் உனக்காக என் உயிரை வேணாலும் கொடுப்பேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே அடிச்சு இழுத்துட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அப்போ அங்கே போலீஸ் வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணியிருந்தா இல்லையா, அது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு எவிடன்ஸாக கொடுத்துடுறா. ஸோ இவங்க எல்லாத்தையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணி சாகிற வரைக்கும் உள்ளவுமே போட சொல்லிடுறாங்க. இவருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ண போகும்போது ஃபைனலாக அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிடுது. ஐ திங்க் டெலிவரி ஆக போது போல் அப்படின்ற சொன்னதும் பேமா அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட நீ பயப்படக்கூடாது, ரொம்ப பிரேவாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்கு ட்வின் பேபிஸுமே பிறந்துடுது. அந்த பேபிஸை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. ஃபைனலாக முறைப்படி 2 பேருமே அங்கே சூப்பரான ஒரு வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.